Hello friends, welcome to TNPSC Stars channel. இந்த வீடியோல நம்ம 10th standard max assignment தான் பார்க்க போறோம். ஸோ இந்த அசைன்மெண்ட் எந்த லெசனை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 1 ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு இந்த அசைன்மெண்ட்டோட பார்ட் ஏ பார்க்கலாம், அதாவது 1 மார்க் கொஷின்ஸ் ஃபுல்லாத்தையும் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு பார்ட் பி சிடி அதெல்லாம் போடுவோம். ஓகேவா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ். ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா இஃப் n ஆஃப் a into b is equal a cross b is equal to 6 and a is equal to set a is equal to 1,3 then n of b is. ஸோ இப்போ n of a cross b அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் a cross b is 6. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ இப்படி எழுதிக்கலாம், நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் a cross b is 6. நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் a எவ்வளோ அப்படின்னு எழுதிக்கலாம். நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 எலமெண்ட் இருக்கு, 1 and 3. இந்த 2 எலமெண்ட் இருக்கு இல்லையா? ஸோ 2 அப்படின்னு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது? நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் பி. இதை தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டைரக்டாக n ஆஃப் ஏ இன்டு n ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு n ஆஃப் ஏ கிராஸ் பி அப்படின்னு போடலாம். ஓகேவா? ஸோ இப்படி போடும்போது நீங்கள் அப்படியே வேல்யூஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2 இன்ட்டு n ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு n ஆஃப் ஏ கிராஸ் பிக்கு 6 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ n ஆஃப் பி இன்ட்டு 2 அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா 2 இந்த சைடு வரும்போது டிவிஷனுக்கு போயிடும் இல்லையா? அதாவது இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது இந்த சைடு கொண்டு வரோம், ஸோ டிவிஷனில் போயிடுது. அப்படி போனோடனே நம்ம இதையும் கேன்சல் பண்ணுவோம். 6 2 கேன்சல் பண்ணோம்னா நம்மளுக்கு 3 அப்படின்னு வருது. ஸோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் பி இஸ் ஈக்குவல் டு 3. ஓகேவா? So first one ku third option 3. Next second question பார்க்கலாம். A is equal to set A is equal to A comma B comma P. Next set B is equal to 2 comma 3. Set C is equal to P Q R S அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்ததா then n of A union C cross B is dash அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க வேல்யூஸை அப்படியே எழுதிக்கலாம். என்னது? ஸோ இதை வந்துட்டு நான் எப்படி எழுதுறேன்னா n ஆஃப் ஃபர்ஸ்ட் ஏ செட் ஏவை அப்படியே எழுதிக்கிறேன். செட் ஏல என்ன கொடுத்துருக்காங்க? ஏபிபி ஏ கமா பி கமா பி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் செட் பி. செட் பியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2,3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்தது செட் சியில் உங்களுக்கு வந்துட்டு PQRS கொடுத்துருக்காங்க இல்லையா? PQRS. ஸோ இப்போ நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? n ஆஃப் A யூனியன் C கிராஸ் B. A யூனியன் C கிராஸ் பி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் உள்ளார ப்ராக்கெட்டில் இருக்கிறத தான் சால்வ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் போர்ட் மாஸ் ரூல் படி அப்ளை பண்ணுங்கள். உள்ளார ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்கள். அதுக்கு நான் ஏ யூனியன் சி என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ யூனியன் சி சின்ஸ் இங்கே வெளியே வந்துட்டு என் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதனால நான் எல்லா டேர்ம்ஸையும் என்னை வச்சே எடுக்கலாம், நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸை வச்சே எடுக்கலாம். பட் ஏ யூனியன் சி வந்துட்டு உங்களுக்கு அந்த மாதிரி எடுத்தேன்னா நீங்கள் செம்மையாக கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. இதை வந்துட்டு நீங்கள் டேரெக்டாகவும் போடலாம். ஏ யூனியன் சிக்கு வந்துட்டு நீங்கள் டேரெக்டாக இங்கே டோட்டலாக ஒரே ஒரு டேர்ம் தான் காமனாக இருக்குது. ஸோ 4 + 2 6 அப்படின்னு போடலாம் டேரெக்டாக. இல்லாட்டி நீங்கள் அப்படியே நான் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் சால்வ் பண்ணியும் போடலாம். ஓகேவா? ஸோ ஏ யூனியன் சினா யூனியன் அப்படின்னாலே இன்க்ளூட் ஆல் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ ஏ கமா பி கமா பி கியூ ஆர் எஸ். ஓகேவா? ஸோ இதில் இப்போ எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது? 6 டேர்ம்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அடுத்ததா இப்போ n ஆஃப் ஏ யூனியன் சி அப்படின்னா எனக்கு என்னது? 6 அப்படிங்கிறது கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ சின்ஸ் இங்கே ஏ யூனியன் சி அப்படிங்கிறது எனக்கு 6 அப்படின்னு கிடைச்சிருச்சு. அண்ட் நெக்ஸ்ட் பி அப்படிங்கிறது 2,3. ஸோ n ஆஃப் பி அப்படின்னு எடுத்தேன்னா எனக்கு 2 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா? ஸோ n ஆஃப் பி அப்படிங்கிறது 2 அப்படிங்கிறதுனால நான் இதை டைரெக்டாக இப்போ மல்டிப்ளை பண்ண போகிறேன். அதாவது இப்போது n ஆஃப் A union C
cross b அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 6 into 2 அப்படின்னு அப்படியே போட போகிறேன். ஸோ n அப்படின்னு இருக்கிறதுனால n of a union c cross n of b அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இப்போது 6 into 2 அப்படின்னு போட போகிறேன். எனக்கு 12 அப்படிங்கிறது ஆன்சராக கிடைக்குது. ஓகேவா. ஸோ செகண்ட் ஒனுக்கு ஆப்ஷன் சி 12. ஓகேவா. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, if there are 512 relations from set A to set B, then the number of elements in B is எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. 2 to the power of n into n அப்படிங்கிறது தான் அந்த ஃபார்முலா. அதாவது n into m அப்படின்னு போடலாம், ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகும் உங்களுக்கு. ஸோ 2 to the power of n into m அப்படின்னு போடலாம். n வந்துட்டு நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் செட் A, m வந்துட்டு நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் செட் B. Of elements in set A, m is equal to number of elements in set B. ஓகேவா. ஸோ இதுதான் அந்த ஃபார்முலா நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ்க்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் செட் ஏ அப்படின்னு பார்த்தோன்னா எனக்கு டோட்டலாக 3 எலமெண்ட்ஸ் இருக்குது, 2 3 5. ஸோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் செட் ஏங்கிறது எனக்கு 3 அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ டோட்டலாக நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் வந்துட்டு 512 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 512 இஸ் ஈக்குவல் டு 2 into 3 into n அப்படின்னு தானே போடணும். பிகாஸ் 512 ரிலேஷன்ஸ் இருக்குது. அண்ட் 512 ரிலேஷன்ஸ் எப்படி வந்திருக்கு, ஓகே இப்படி சொல்கிறேன். ஸோ 2 to the power of n into m அப்படின்னு போட்டோம்னா நம்மளுக்கு நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் கிடச்சிடும். ஸோ இப்போ 2 to the power of 3 into m அப்படின்னு போடுறேன். ஏன் அப்படின்னா 3 வந்துட்டு எனக்கு நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் செட் ஏ அப்படிங்கிறது. ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் தெரிஞ்சிருக்கு. ஸோ அதை வச்சு நம்ம இன்னும் பியில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னு தெரியல இல்லையா. ஸோ அதை கண்டுபிடிக்க போகிறோம் அதை வச்சு. ஓகேவா. 512 வச்சு. ஸோ 512 வந்துட்டு 2 to the power of 9 அப்படின்னு சொல்லலாம். ஸோ 512 வந்துட்டு 2 to the power of 9 அப்படின்னு எழுதலாம். ஸோ இப்போ 2 to the power of 3 into m அப்படின்னு இங்கே வரும். ஸோ சின்ஸ் பேசஸ் ரெண்டும் காமனாக இருக்கிறதுனால பவர்ஸை மட்டும் ஈக்குவேட் பண்ணுறோம். ஓகேவா. 512 தான் நான் 2 to the power of 9ன்னு எழுதியிருக்கேன். ஓகேவா. ஸோ 3m is equal to 9 அப்படின்னு எழுதுறேன். ஸோ 3 வந்துட்டு இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இங்கே வந்துச்சுன்னா டிவிஷனுக்கு வந்துடும். m is equal to 9 divided by 3. 3 9 கேன்சல் ஆகி இங்கே 3 வருது. ஸோ m is equal to 3. அண்ட் இந்த mங்கிறது எதை குறிக்குது, நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் செட் B தான் குறிக்குது. ஸோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் செட் B is equal to 3. தேர்ட் ஒனுக்கு ஆப்ஷன் 2. ஓகேவா. the range of relation R is equal to x comma x square by x is a prime number less than 13 is அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ கொடுத்துருக்கிறதுலே அவங்க டேரெக்டான கொஷின் இது, அப்படியே நீங்கள் டேரெக்டாக சால்வ் பண்ணுறது தான். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இஸ் அ ப்ரைம் நம்பர், எக்ஸ் இஸ் அ ப்ரைம் நம்பர் லெஸ் தேன் 13 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் வெயிட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் அப்படின்னு எழுதுகிறோம். எழுதிட்டு இப்போ எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதலாம், எக்ஸ் அண்ட் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறத நீங்கள் எக்ஸ் இன்டூ எக்ஸ்ன்னு எழுதுவீங்க, எக்ஸ் இன்டூ எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் அப்படின்னு போடுவோம். ஸோ இதுவும் கேன்சல் ஆகிட்டு நம்மளுக்கு மீதி எக்ஸ் மட்டும்தான் இருக்கும். அண்ட் இங்கே கொடுத்துருக்க கண்டிஷனில் என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸ் இஸ் அ ப்ரைம் நம்பர் லெஸ் தேன் 13 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னா நம்மளோட ஆன்சர் என்னவா இருக்கும், ஆல் தி ப்ரைம் நம்பர்ஸ் லெஸ் தேன் 13, அதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ இப்போ 2 3 5 7 11 இதெல்லாம் தான் 13க்கு கீழே இருக்க ப்ரைம் நம்பர்ஸ். ஓகேவா. ஸோ ஃபோர்த் ஒனுக்கு நம்மளுக்கு ஆப்ஷன் பி. ஓகே. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ்ன்னு இருக்கிறத நம்ம கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு வெறும் எக்ஸ்ன்னு வருது. அண்ட் எக்ஸுக்கு கொடுத்துருக்க கண்டிஷன் என்னது, எக்ஸ் இஸ் அ ப்ரைம் நம்பர் லெஸ் தேன் 13. ஸோ அதனால 13க்கு கம்மியாக இருக்க எல்லா ப்ரைம் நம்பர்ஸையும் நம்ம எழுதிக்கிறோம். ஓகேவா. அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன், இஃப் த ஆர்டர்ட் பேர் a plus 2, 4 and 5 comma 2 a plus b are equal, then a comma b is. ஸோ இப்போது இந்த ரெண்டு பேரும் வந்துட்டு ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஏபியோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கதை எழுதிக்கலாம். a plus 2, 4 a plus 2, 4 ஓகேவா. இது ஒன்று. இன்னொரு செட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5, 2a plus b 5, 2a plus b ஓகேவா. ஸோ இப்போ இந்த ரெண்டு பேரும் நம்மளுக்கு ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துட்டதுனால நம்ம இதை அப்படியே ஈக்குவேட் பண்ணுறோம். அதாவது எக்ஸ் டேர்ம்ஸை ஃபர்ஸ்ட் எடுக்கிறோம். a plus 2 is equal to 5 அப்படின்னு போடுறோம். ஸோ இங்கே +2 இருக்கிறதுனால +2 இந்த சைட் போச்சுன்னா -2 ஆயிரும். a is equal to 5 minus 2 அப்படின்னு வந்துடும். ஸோ a is equal to 5 minus 2 3. ஸோ ஏவோட வேல்யூ எனக்கு இப்போ கிடைச்சிருச்சு 3 அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் y காம்பனன்ட்ஸ் எடுக்கிறோம். 2a plus b is equal to 4. ஸோ a எனக்கு தெரிஞ்சிருச்சு 3 அப்படிங்கிறது. ஸோ 2 into 3 plus b is equal to 4. ஸோ 2 3s are 6 plus b is equal to 4. அடுத்தது இப்போ இந்த சைடு நம்ம 6 கொண்டு வந்தோம்னா மைனஸ் ஆயிரும். ஸோ b is equal to ஸோ b is equal to 4 minus 6 அப்படின்னு போடுறோம். ஓகேவா. ஸோ b is equal to -2 அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைச்சது. ஓகேவா. ஸோ நம்மளோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3, -2 ஆப்ஷன் டி. ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட் 6th one, let n of a is equal to m, n of b is equal to n, then the total number of non-empty relations that can be defined from a to b is என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு உங்களுக்கான ஆன்சர், அதாவது இதில் வந்துட்டு நான் எம்டி ரிலேஷன்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். பிகாஸ் ரிலேஷன் பிட்வீன் டூ செட்ஸ் அப்படின்னா நம்ம டேரெக்டாக நம்ம இப்போ பார்த்த ஃபார்முலா 2 power m into n அப்படின்னு சொல்லிடுவோம். பட் நான் எம்டி ரிலேஷன்ஸ் அப்படின்னா 2 to the power of m into n minus 1 அப்படின்னு போடணும். ஏன் -1 போடுறோம்னா 2 to the power of m into n அப்படின்னு போடும்போது நம்மளுக்கு 5 அப்படிங்கிற ஒரு வேல்யூ இன்க்ளூட் ஆகும். இந்த ஒரு வேல்யூ, அதாவது 5 அப்படிங்கிறதுனா இந்த இடத்துல 0 அப்படின்னு ஒன்று போட்டோம்னா 5க்கு பதிலாக அது ஒரு வேல்யூ இருக்காங்க. பட் 5 அப்படின்னு போட்டோம்னா அங்கே ஒரு வேல்யூவே இல்லை, அது ஒரு எம்டி ஸ்பேஸ் மாதிரி. ஓகேவா. ஸோ அதனால தான் நான் எம்டி அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. அதுக்கு நீங்கள் -1 பண்ணணும். ஓகேவா. ஸோ 6th one ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், if a, b is 7, b represents an identity function, then the value of a and b are respectively. ஸோ இது வந்துட்டு ஒரு ஐடென்டிட்டி ஃபங்க்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணுச்சு அப்படின்னா இந்த ரெண்டுத்தோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு 5, 7. ஓகேவா. இது பேசிக்காக உங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டிலேருந்தே தெரிஞ்சிருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் 8th one, f of x. ஸோ இந்த இடத்துல ஒரு கொஷின் மிஸ்டேக். ஆக்சுவலி இங்கே 2 to the power of xன்னு வராது, இங்கே வந்துட்டு 2 into x square அப்படிங்கிறது தான் வரணும். ஓகேவா. f of x is equal to 2 into x square. அங்கே வந்துட்டு கொஷினில் ஒரு மிஸ்டேக் இருக்குது. ஓகேவா. அண்ட் g of x is equal to 1/3, then g of f of g is dash அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ எனக்கு கொடுத்துருக்கிறதெல்லாம் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு எழுதுறேன். ஸோ f of x is equal to 2 into x square, g of x is equal to 1/3 times of x. Yeah, 1/3 times of x, and find f of g of x அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம f of g of x அப்படின்னு எழுதுவோம். ஓகேவா. ஸோ இப்போ f of g of xனா f of 1/3x அப்படின்னு எழுதுவோம். ஸோ f of 1/3xனா இங்கே x பிளேஸில் நம்ம 1/3xன்னு போடணும். ஸோ அப்போது 2 into 1/3x the whole square அப்படின்னு நம்ம போடுவோம். ஸோ அப்படி போட்டோம்னா நம்மளுக்கு 2 into 1/9x square அப்படின்னு வரும். ஓகேவா. ஸோ 2 divided by 9x square அப்படிங்கிறது தான் நம்மளோட ஆன்சர். ஓகே. 2 divided by 9x square ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 9th one பாருங்க. if f of a to b is a bijective function and if n of b is equal to 7, then n of a is equal to என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பைஜெக்டிவ் அப்படின்னாலே n of a is equal to n of b அப்படிங்கிறது தான் மீனிங். ஓகேவா. ஸோ அதுதான் பைஜெக்டிவோட மீனிங். அண்ட் அதனால நம்மளோட ஆன்சர் 7. ஏன் n of b is equal to 7னா n of aவும் 7ஆக இருக்கும். ஏன் பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன், அதனால தான். ஓகேவா. நெக்ஸ்ட் 10th one, f of x is equal to x plus 1 the whole cube minus x minus 1 the whole cube represents a function which is. ஓகேவா. ஸோ இப்போ கொடுத்துருக்கதை ஃபர்ஸ்ட் எழுதுறேன். f of x is equal to
x plus 1 the whole cube minus of x minus 1 the whole cube அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இதை இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுத போகிறேன் கியூப் இதுபடி. ஸோ எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1 ப்ளஸ் 3x ஸ்கொயர் ப்ளஸ் 3x, ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா எழுதிடுறேன் என்ன உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்கு. a ப்ளஸ் b the whole cube is equal to a cube plus b cube plus 3a square b plus 3b square a, ஓகேவா? ஸோ நான் இதை இப்படி எழுதிடுறேன். மைனஸ் ஆஃப், ஸோ இப்போ எக்ஸ் மைனஸ் 1 the whole cube அப்படின்ட்டு நான் இதை இப்போ எலாபரேட் பண்ணி எழுத போகிறேன், ஓகேவா? ஸோ எக்ஸ் மைனஸ் 1 the whole cube, இதுக்கு ஃபார்முலா எங்கே எழுதுறது? சரி, ஓகே, இங்கே எழுதுகிறேன். a மைனஸ் b the whole cube அப்படின்ட்டு, ஓகேவா? ஸோ இதுக்கான ஃபார்முலா a cube மைனஸ் b cube மைனஸ் ஆஃப் 3a square b plus of 3b square a, ஓகேவா? இதுதான் இதோட ஃபார்முலா. ஸோ நான் இதை அப்படியே இங்கே எழுத போகிறேன். எக்ஸ் கியூப் மைனஸ் 1 மைனஸ் ஆஃப் 3x ஸ்கொயர் ப்ளஸ் ஆஃப் 3x அப்படின்னு போடுறேன், ஓகேவா? ஓகே, ஸோ இப்போது நான் ஃபர்தராக அப்படியே சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். இப்போ இங்கே மைனஸ் வெளியே இருக்குது. ஸோ இந்த மைனஸ் வெளியே இருக்கிறதுனால இதை மைனஸ் உள்ளார கொண்டு போகிறேன். கொண்டு போனால் எனக்கு இங்கே எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1, ஓகே, இதை அரேஞ்ச் பண்ணி எழுதுகிறேன். எக்ஸ் கியூப் ப்ளஸ் 3x ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 1 மைனஸ் எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1 ப்ளஸ் 3x ஸ்கொயர் மைனஸ் 3x அப்படின்னு வந்துடும், ஓகேவா? ஏன் அப்படின்னா மைனஸால் உள்ளார மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஆகுது, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், இந்த மாதிரி ஆகுது. ஸோ இப்போ மைனஸ் எக்ஸ் கியூபியும் ப்ளஸ் எக்ஸ் கியூபியும் கேன்சல் பண்ணுறேன். அடுத்ததாக மைனஸ் 3xையும் ப்ளஸ் 3xையும் கேன்சல் பண்ணுறேன். ஸோ இப்போ மீதி இருக்கிறத எழுதுங்க. மீதி உங்களுக்கு 3x ஸ்கொயர் ப்ளஸ் 3x ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இப்போது உங்களுக்கு 6x ஸ்கொயர் ப்ளஸ் 2 அப்படிங்கிறது இருக்குது. ஸோ 6x ஸ்கொயர் ப்ளஸ் 2 அப்படிங்கிறது ஒரு குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன், ஓகேவா? ஸோ ஆப்ஷன் டி, இது ஒரு குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன். ஸோ அவ்வளோதான், இதோட இந்த பார்ட் ஏ முடிஞ்சது. ஸோ உங்களுக்கு பார்ட் பி அண்ட் சிடி இதெல்லாம் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு போடணும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய அசைன்மெண்ட் பேப்பரோட சொல்யூஷன் வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா உடனே உங்களுக்கு சால்வ் பண்ணியும் அனுப்புவோம், ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.